எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் மாதுரை அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் மதுரைக்கு வரதா சொல்ற அறிவிப்பை வச்சு இன்னைக்கு நாம இத கொஞ்சம் ஆழமா அலசலாம்னு இருக்கோம். ஆமா, அவங்க வெளியிட்டு இருக்கிற அந்த அறிமுக குறிப்பு இருக்கே, அவங்க நோக்கம் என்ன, மதுரைக்கு இதனால என்ன தாக்கம் இருக்கும்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை காட்டுது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, இது வெறும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி மட்டும் தெரியல. மதுரை மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதையை முதல்ல காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வர போற மாதிரியும் பேசுறாங்க. ஆமா, இதுல அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் எதை முன்னாடி வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் கவனிக்க வேண்டியது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னு இதுல இருந்தே யோசிப்போம். முதல்ல மதுரையை அவங்க வர்ணிக்கிற விதமே பாருங்க. தூங்கா நகரம், அப்புறம் புனித நகரம், தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மான்னு எல்லாம் சொல்றாங்க. ஆமா, ஓகே, எதிர்பார்க்கலாம். ஆனா அதே மூச்சுல சென்ட் மேரிஸ் கதீட்ரல், காசிமார் பெரிய மசூதியையும் சேர்த்து சொல்றதுல ஒரு நோக்கம் இருக்குமோ? என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இருக்குன்னு தான் தோணுது. இது மதுரையோட அந்த மத நல்லிணக்கத்தை ஹைலைட் பண்றது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நாங்க எல்லாரையும் இன்க்ளூட் பண்றோம்னு சொல்ல வர்ற ஒரு உத்தியா இருக்கலாம். ஆமா ஆமா, இது அவங்க ப்ராஜெக்ட்க்கு ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் வாங்க உதவும்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? சரிதான். இதோட திருமல நாயக்கர் மஹால், காந்தி மியூசியம், வைகை ஆறு, புது மண்டபம்னு அந்த 2500 வருஷ ஹிஸ்டரியும் டச் பண்றாங்க. அவங்க இந்த ஊரோட எவ்வளோ கனெக்ட் ஆக விரும்புறாங்கன்னு காட்டுது. மதுரை மல்லி, சங்க இலக்கியம் வரைக்கும் போறாங்க பாருங்க. சரி, இந்த வரலாற்று பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டாங்க. அதை தாண்டி மதுரையோட அன்றாட வாழ்க்கை, மக்கள் பத்தி கூட பேசுறாங்களே. கைத்தறி நெசவாளர்கள், மல்லிகை விவசாயிகள், அறிஞர்கள், சிறு தொழில் முனைவோர்னு. ஆமா, இவங்க எல்லாரும் ரொம்ப துடிப்பானவங்க, நெகிழ்ச்சியானவங்க, தொலைநோக்கு பார்வை கொண்டவங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் மதுரை ஜிகர்தண்டா, சித்திரை திருவிழாவையும் மென்ஷன் பண்றாங்க. இந்த நகரமே ஒரு இதய துடிப்பு மாதிரி இருக்குன்னு சொல்றது. இது எப்படி அவங்க பிசினஸ் நோக்கத்தோட பொருந்துது? அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க வெறும் பில்டிங்ஸை மட்டும் கட்ட வரல, இந்த ஊரோட அந்த வைப்ரண்டான கல்ச்சரோட, இங்க வாழ்ற மக்களோட இமோஷன்ஸோட கனெக்ட் ஆக வரும்னு சொல்ல முயற்சி பண்றாங்க. ஓஹோ, அந்த இதய துடிப்புங்கிற வார்த்தை அவங்க தங்களை மதுரையோட ஒரு பார்ட்டா காட்டிக்க விரும்புறத காட்டுது. இது கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு எமோஷனல் கனெக்ட் ஏற்படுத்த ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ அவங்களோட அந்த மைய வாக்குறுதிக்கு வருவோம். ஒரு மௌன புரட்சியை தொடங்க போறதா சொல்றாங்க. ஹை குவாலிட்டி, லோ பிரைஸ், பாரம்பரியம் கலந்த மாடர்ன் ஆர்கிடெக்சர், டிரான்ஸ்பரன்சி, நம்பிக்கை, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆமா, ஆனா மௌன புரட்சின்னு சொல்றாங்களே தவிர அது என்ன புரட்சின்னு டீடைலா சொல்லலையே. அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். இந்த மௌன புரட்சிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ற ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கா இருக்கலாம். ஓகே, ப்ராஜெக்டோட ஃபுல் டீடைல்ஸையும் சொல்லாம ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அப்புறம் அந்த உயர்தரம் குறைந்த விலைன்னு சொல்றதும் ஒரு புது கம்பெனியா மார்க்கெட்குள்ள வரும்போது இது கொஞ்சம் சவாலான ப்ராமிஸ் தான். ஆமா, அது எப்படி சாத்தியம்னு தோணுது? ஒருவேளை ஏற்கனவே இருக்கிற பிராக்டிசஸ மாத்தி ஹவுசிங் செக்டார்ல ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன் கொண்டு வர போறோம்னு இன்டைரக்டா சொல்றாங்களோ? ஆனா அது எப்படி பண்ணுவாங்கன்னு இப்போதைக்கு இந்த குறிப்புல இருந்து நமக்கு தெரியல. கடைசியா அவங்களோட தாரக மந்திரம், கனவுகளை கட்டுகிறோம், புரட்சிகளை உருவாக்குகிறோம், இது அவங்க சொன்ன எல்லாத்தையும் சுருக்கி சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, பாரம்பரியத்தையும் மதிக்கிறோம்னு சொல்றாங்க, புரட்சியும் பண்றோம்னு சொல்றாங்க. ஆமா, ஓவராலா பார்க்கும்போது எஸ்ஆர் பில்டர்ஸ் தங்களை வெறும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா மட்டும் காட்டிக்காம மதுரையோட கல்ச்சரோட சேர்ந்து ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் கம்பெனியா தங்களை பொசிஷன் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது. மதுரையோட பெருமைகளை பேசி அவங்க வர்றதுக்கு ஒரு மாரல் ஜஸ்டிஃபிகேஷன் தேடிக்கிறாங்க. அவங்களோட உண்மையான பிளான்ஸ் என்ன, இந்த ப்ராமிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நடக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த குறிப்புல எஸ்ஆர் பில்டர்ஸ் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைக்க போறதா ஒரு பெரிய பிக்சர் தராங்க. ஆனா ஒரு நகரத்தோட அந்த ஆழமான பாரம்பரிய ஆன்மாவை பாதிக்காம அதே சமயம் ஒரு புரட்சிகரமான நவீன வளர்ச்சியை கொண்டு வர்றது, அது நிஜத்துல எந்த அளவுக்கு சாத்தியம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மேலும் இது போல வீடியோ பார்க்கணும்னா எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி மக்களே.